நேத்திக்கு வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மையுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா மீடியாவும் போறப்போ அவங்க கிட்ட வந்து உங்கள்கிட்ட இவருடைய நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எங்கள்கிட்டயும் எங்க டீம்ட்டையும் எந்த நம்பருமே அந்த எபிசோடுக்கு அப்புறமா வந்து நாங்க அவரை பார்க்க கூட இல்லை. அந்த எபிசோட்ல அவருடைய தப்பை தாண்டி அவர் பேசுற வசனங்கள்லாம் சிரிக்க வச்சுச்சு. அதனால நாங்க வந்து அன்கட்டாவே அப்படியே வந்து அப்லோட் பண்ணிட்டோம், அந்த எபிசோட போட்டுட்டோம். நாங்க இது இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு எபிசோடுக்காகவோ இல்ல ஒரு டிஆர்பிக்காகவோ அவங்க வந்து ஒரு ஷோவா அதை யோசிச்சிருந்திருக்கலாம். இவங்க வந்து எண்ட்ல முடிக்கிறப்போ இன்னைக்கு அவர் உயிரோட இருந்தாருன்னா இல்ல இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவர் விசிபிளா இருந்தாருன்னா சினிமால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு, அவர் போகிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்ற மாதிரி சொன்ன ஒரு விஷயம் தான் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து கோமாளித்தனம் பண்றவங்கள அப்படியே விட்டுறலாம், கடந்து போயிடலாம். ஒரு பக்கமா டெய்லி சோசியல் மீடியால யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்ப நம்ம சுத்தி காட்டி மீம்ஸா போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும் பட்சத்தில் தப்பு செஞ்ச ஒருத்தரை ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் பேசின ஜோக்கெல்லாம் வச்சு மறைச்சு அதை டைலூட் ஆக்கி கொண்டாட்டமா மாத்துறப்போ ரொம்ப பெரிய ஒரு பதட்டமும் ஒரு பயமும் தான் ஏற்படுத்துது.